இந்த பதவி ஏற்கனவே ஐயா கொடுத்தாரு. ஐயாவே விரும்பி அவர் எனக்காக கொடுத்திருக்காரு. அவருக்கு எனது நெஞ்சார் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஐயா அவர்களே விரும்பி கொடுத்த பதவி இது. அதனால பல கஷ்ட காலத்திலையும் பல இக்கட்டான நேரத்திலும் கூட இருந்திருக்கோம். ஐயாவுக்கு உறுதுணையா இருந்து ஐயாவுக்கு நிலாயா இருந்து அப்பா எப்படி விசுவாசமா இருக்காரா இத்தனை வருஷம் அவருக்கு ஆரம்ப காலத்துல இருந்து வன்னியர் சங்கம் ஆரம்பிக்கணும் கூட இருந்து எப்பவுமே விசுவாசமா இருப்பாரு. விசுவாசத்துக்கு பேர் போனவர் எங்க அப்பா. அதே மாதிரி ஐயா என்ன கட்டளையிடுறாரோ அவருக்கு உறுதுணையா இருந்து கடைசி வரைக்கும் எப்பவுமே ஐயா கூட தான் இருப்போம். ஐயாவுக்கு ஒரு நிழலா இருந்து செயல்படும்னு தெரிவிச்சு. இல்ல சிறப்பா செயல்படுவோம். நான் லைக்காவின் தலைமை நிர்வாக இருக்கும்போது அதிகாரியா இருக்கும்போது நான் வரும்போது லைக்காவில் பல சிறப்பான படங்கள்லாம் பண்ண ஒரு வெற்றி பாதை கொண்டு போனோம். அதே மாதிரி இது திறம்பட இளைஞர்களை ஒன்று திரட்டி மிக சிறப்பாக செயல்படும். கண்டிப்பா நல்லா செயல்படுவாங்க. அக்காவுக்கு வாழ்த்துக்கள். இல்ல அதனால முதல்ல கொஞ்சம் நான் ஐயாட்டியும் சொன்னேன், கொஞ்சம் தயக்கம் இருந்தது. முழு நேரமா பண்ண முடியாது, எனக்கு சினிமா துறை இருக்கணும். இல்ல நீ செயல்படு, இந்த இக்கட்டான நேரத்தில் நீ இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாரு. நான் முதல்ல இதை இருக்கிறதுக்கு தயங்கினது. ஐயா இல்லைங்க எனக்கு சினிமா இருக்கு, நிறைய வேலை இருக்குன்னு சொன்னேன். ஐயா தான் நீ இப்ப அவரு சொன்னா மீற முடியாது. 2010 எழுத்தாளர் நிக்க சொன்னார். நான் எதுவுமே சொல்ல, ஐயா சொன்னாரு அப்படின்னு. அப்பா கூட இப்ப வெற்றியே தோல்வியோ நாங்க பாக்கல. நிக்க சொன்னார், நின்னோம். அதே மாதிரி ஐயா கொடுத்தாரு, வாங்கிட்டோம். அது இல்ல போக போக தெரியும் சொல்ல உங்களுக்கு. அது என்னுடைய செயல்பாடு மூலமா நீங்க தெரிஞ்சுக்குவேன் எப்படின்ட்டு. இல்ல அதுதாங்க அப்ப அப்பாவும் சொன்னாரு. அது ஒரு சிலர் அந்த மாதிரி பண்றாங்க. இப்ப நம்மளாம் குலதெய்வம் குலசாமி ஐயா தான். ஐயாவே பண்றவங்க நம்மளாம் ஏமாத்துறோம். அது நம்ம புன்னகிச்சிட்டு சிரிச்சிட்டு போக வேண்டியதான். இதை நம்ம ரியாக்ட் பண்ண என்ன இருக்கு சொல்லுங்க போல. நம்ம எல்லாத்துக்கும் பதில் சொல்ல முடியுமா? அவரு தான் ஆணிவேர் எல்லாமே ஐயா. அவரே அவ்வளவு தரம் தாழ்ந்து விமர்சிக்கிறாங்க. நம்ம ஐயாவுடைய வளர்ப்பு பிள்ளைகள். அதனால ஐயா என்ன சொல்றாரோ கேட்டு அதுக்கு மேல நடத்துக்கிறோம்.